சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல அற்புதமான ஒரு மரகத சிவபெருமானோட ஆலயம் நம்ம பார்த்துருந்தோம். கமெண்ட்ஸ்ல கூட நான் படிச்சிருந்தேன், ஒருத்தவங்க இந்த ஆலயத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கொடுத்துருந்தீங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. உண்மையாகவே அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு டிவைன் ஆரா கிடைக்கும். அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு கடவுளோட உங்க மனசு அப்படியே கடவுள்கிட்ட ஒருநிலைப்படுற மாதிரி நம்ம மனசு உணரும். கண்டிப்பா அது ஒவ்வொரு சிவபெருமானோட ஆலயத்திலையும் நம்மளால உணர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆலயம் கௌதம ரிஷி எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த சிவபெருமானை வழிபட்டாராம். அப்பேற்பட்ட ஒரு பழமையான ஒரு அற்புதமான ஆலயம். போன எபிசோட் முடியும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், ஒரு இடையன் ஒருத்தர் திருஞான சம்பந்தர்கிட்ட ஒரு பானை தயிர் கொடுத்தார் அப்படின்னு. திருஞான சம்பந்தரும் அந்த பானை தயிர் சாப்பிட்டுட்டு அந்த இடையன் கிட்ட ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடையன் கேட்டாராம், நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்றார், நான் ஒவ்வொரு சிவபெருமானோட ஆலயத்தை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடையன் சொல்றார், இங்க பக்கத்திலேயே ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் இருக்கே, அங்க நீங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடையன் பின்னாடியே திருஞான சம்பந்தர் போறார். அந்த இடையன் என்ன பண்றார், ஒரு குளத்துக்கிட்ட நின்று இதுதான் அந்த சிவபெருமானுடைய ஆலயம் அப்படின்னு காமிக்கிறார். திருஞான சம்பந்தர் அவர் காமித்த அந்த ஆலயத்துக்குள்ள போறார். அந்த ஆலயம்குள்ள போனோடனே திரும்ப பார்க்கிறார். திரும்பி அந்த இடத்துல பார்க்கிறார், அந்த இடையன் இல்லை. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, அந்த இடையன் எங்க போயிருக்க முடியும், அந்த சுத்து வட்டாரத்திலே கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும், ஆனா இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போ உணரும் பொழுது அவர் யோசிக்கிறார், ஆஹா வந்தது என்னுடைய சிவபெருமானாக தான் இருக்குமோ அப்படின்னு மனமுருகி அப்படியே அழுதுண்டே அந்த ஆலயத்துக்குள்ள போறார். இன்னைக்கும் அந்த இடையன் ரூபத்துல வந்த சிவபெருமான் எந்த குளத்துக்கிட்ட நின்னாரோ அந்த குளம் நீங்க இன்னைக்கும் அந்த இடம், அதாவது அந்த ஆலயம் திருஇடைச்சுரம், அதாவது திருவடி சூலம் அப்படின்றதும் இந்த ஆலயத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். நேரா போய் திருஞான சம்பந்தர் இந்த சிவபெருமான் மரகத ஸ்வயம்பூ சிவபெருமானை பார்த்து அவ்வளவு அற்புதமான பதிகம். இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 256 பாடல் பெற்ற ஸ்தலத்துல இந்த ஆலயமும் ஒண்ணு. அப்படியே பதிகம் பாடுறார். சிவபெருமானுடைய அழகு, அந்த 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 மரகதம் ஜொலிக்கும் இல்லையா, அந்த அழகை பத்தி அற்புதமான ஒரு பதிகம் பாடுறார். அந்த திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் மறுபடியும் ஒரு முறை சொல்றாராம் பார்வதி தேவி கிட்ட, அதாவது இந்த திருஞான சம்பந்தருக்கு உதவி பண்றதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னோடனே பார்வதி தேவி என்ன பண்றா, அம்பாளும் இதோ நானும் வரேன் அப்படின்னு எழுந்து அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி கால் வைக்கும் பொழுது சிவபெருமான் சொல்றார், இல்ல இல்ல நீ வராத, நீயும் வந்துட்டா அம்மா, அதாவது பார்வதி தேவி தான் வந்திருக்கார் அப்படின்னு திருஞான சம்பந்தருக்கு தெரியும், அதனால நீ வர வேண்டாம், நீ இதே இடத்துல இரு, நான் போய் திருஞான சம்பந்தரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். அந்த இடத்துல இன்னைக்கும் நீங்க அம்பாளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாதம் முன்னாடியும் ஒரு பாதம் பின்னாடியும் இருக்கும் அம்பாள். அதாவது வாக்கிங் போஸ்ட்ல அந்த நடக்கும் பொழுது எப்போ சிவபெருமான் இதே இடத்துல இரு அப்படின்னு சொன்னாரோ அதே ரூபத்துல அதே மாதிரி காட்சி தராள் அம்பாள். சிவபெருமான் ஒரு குளத்துல ஒரு இடையன் ரூபத்துல காட்சி கொடுத்தாரு இல்லையா, அந்த குளம் இன்னைக்கும் இருக்கு. அந்த குளத்துக்கு பேரு காட்சி குளம் அப்படின்னு பேர். இன்னைக்கும் அம்பாள் அந்த நடக்கிற ரூபத்திலே அப்படியே காட்சி தருவாள். இந்த இடத்துல நான் பக்தர்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கால்ல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், டிஸ்ஃபிகர்ட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேருக்கு ஒரு கால் நேரா இருக்கும், ஒரு கால் இப்படி சைடா திரும்பி இருக்கும். இந்த மாதிரி டிஸ்ஃபிகர்ட் லெக்ஸ் இருந்தா, ஒரு கால் ஒரு மாதிரி இருந்தா இந்த அம்பாள் கிட்ட போய் வேண்டினா போருமா அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு இன்னைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பல பக்தர்களுக்கு சரியா இருக்கு. அந்த இடத்துல திருஞான சம்பந்தர் மரகதலிங்கம் பத்தி சொல்றார், இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்ன அப்படின்னு பாடுறார். அந்த மாதிரி அந்த இடத்துல எப்படி அம்பாளை பார்த்தா அந்த டிஸ்ஃபிகர்ட் லெக்ஸ் கால்கள் சரியாகுமோ, அந்த சிவபெருமானை பார்த்தால் இன்னைக்கும் அவர் பதிகத்தில் எழுதின மாதிரி அவர் வண்ணம் எவ்வளவு அழகா இருக்கோ, அந்த மரகதம் எப்படி ஜொலிக்கிறதோ, இன்னைக்கும் பக்தர்கள் அந்த சிவபெருமானுக்கு போய் தேன் போய் அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்களாம். எதற்காக அப்படின்னா,
நிறைய பேருக்கு தெரியும். இந்த கலை சம்பந்தப்பட்ட துறை இருக்கும் பொழுது நல்லா பாடணும், குரல் நல்லா இருக்கணும், ஒரு ஸ்பீச், ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம், ஒரு ஒரேட்டர் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா சில பேருக்கு நம்ம பேசணும் பாடணும்னு அவசியமே கிடையாது. சில பேருக்கு குரலே பார்த்தீங்கன்னா பிறக்கிறதுலேருந்து ஏதோ டிஃபெக்ட் இருக்கும், அவங்களால ஒழுங்கா பேச முடியாது. குரல் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி வேண்டினால் கண்டிப்பாக நல்ல குரல் வளம் இருக்கும். இது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஆலயத்துல வெளியில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அரச மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், வில்வ மரம் இருக்கும். காரணம் என்ன? அரச மரம் விநாயகரை குறிக்கிறது, அதே இடத்துல வேப்ப மரம் அம்பாளை குறிக்கிறது, வில்வ மரம் சிவபெருமான குறிக்கிறது. இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா எப்படி இந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கோ அந்த ஆலயத்துல நீங்க சுப்பிரமணியர், அதாவது முருகப்பெருமானையும் நீங்க பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்தை எப்படி இந்த 3 மரங்கள் சேர்ந்து இணைஞ்சிருக்கோ, நம்மளோட குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸ் வரைக்கும் போய், இல்ல கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்காங்க, இல்ல பெற்றோர்களும் குழந்தைகளும் பேசுறது இல்ல, குழந்தைகள் நல்லாதாங்க இருந்தாங்க, திடீர்னு எங்க கூட பேசுறது இல்ல, திருமணம் முன்னாடி இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால், குடும்பத்துல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், இந்த மரத்துக்கிட்ட போய் வேண்டி மனசார வேண்டினோம் அப்படின்னா எப்படி அந்த குடும்பம் இணைஞ்சிருக்காங்களோ நம்ம குடும்பமும் இணைந்து வாழ்வோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதாவது we will get reunited, நம்ம ரீயுனைட்டா எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போய் வேண்டுங்க. நீங்க சில பேர் சொல்லுவீங்க, என் கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குங்க, ஆனா கோவிலுக்கு வா அப்படின்னா என் கணவர் வரமாட்டார், இல்ல கணவர் சொல்லலாம் என் மனைவி வரமாட்டாங்க, நாங்க போய் வேண்டலாமா? தாராளமா வேண்டலாம். வேண்டி எங்களுடைய கூட இருக்கிறவங்க கூட நாங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு தாராளமா வேண்டிக்கலாம், நிச்சயமாக நடக்கும். இந்த ஆலயத்துக்கு இன்னும் அப்படியே மகத்துவங்கள் பேசிண்டே இருக்கலாம். இன்னைக்கும் பல பல பக்தர்களுக்கு அந்த இடத்துல சிவபெருமான் காட்சி தருகிறார் அப்படின்னா, அந்த இடத்துல மரகத ஸ்வயம்புலிங்கம் அப்படின்னா அந்த இடத்துல பார்வதி தன்னுடைய ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும்னா, இன்னைக்கு தெய்வம் நேரடியா காட்சி கொடுத்தா எல்லாரும் பயந்து ஓடி போயிடுவோம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி ஆலயங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஆலயத்துல உண்மையாகவே கடவுளை மனதார நம்ம தியானம் பண்ணா நம்மனால கடவுளை உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். வாய்ப்பு அப்படின்னு சொல்றதோட பாக்கியம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது போய் சிவபெருமானையும் அந்த அம்பாளையும் தரிசனம் பண்ணணும். நீங்க சுத்தி வந்தீங்கன்னா பிரம்மாண்டீஸ்வரர் அப்படின்னு இன்னொரு சிவ நந்தி நீங்க பார்க்கலாம். அந்த அம்பாளுக்கு பேர் பிரம்மாண்டீஸ்வரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி சுத்தி நீங்க கோவில்ல அந்த நந்தி ஆகட்டும், சிவபெருமான் ஆகட்டும், அம்பாள் ஆகட்டும், முருகப்பெருமான் ஆகட்டும், சண்டிகேஸ்வரர் ஆகட்டும், இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணி சிவபெருமானோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.